நமக்கு இவ்வளோ ஆயில் பார்க்கும்போதே மேஜராக வர டவுட்டு தான். இப்போ எனக்கு காம்பினேஷன் ஸ்கின், பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆயிலி ஆகுமா? ஸோ ஆயில் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதே பயமாக இருக்கும். இன்னும் இந்த நெக்ஸ்ட் டே பிம்பிள் வருமா அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். அப்சல்யூட்லி நாட். ஸோ அது தைரியமாக யூஸ் பண்ணலாம். இத்தனை ஆயில் வந்து வில் கிவ் அந்த பளபளப்பு ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், அந்த ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சராக இருக்கட்டும், இது எல்லாமே. ஏன்னா இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து கோகோனட் ஆயில் ஃபேஸில் தடவி தான் நம்ம வந்து வளர்ந்துருப்போம். ஸோ அந்த கோகோனட் ஆயில் வந்து அவ்வளோ வந்து ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் தான். ஸோ எக்ஸஸ் ஆயில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறது இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸஸ் ஆயில் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுத்தாலே எக்ஸஸ் ஆயில் இருக்காது. ஓகே. இப்போ இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கேர் நம்ம ஃபேஸுக்கு எடுத்துக்கணுமா? ஆர் அஃப்கோர்ஸ் நைட் ரொட்டீன் ஒன்று எப்போவுமே வச்சுக்கணும். அது எப்போவுமே நான் சொல்கிறது தான். ஸ்கின் வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணி டர்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு கோ ஃபார் தி ஸ்லீப். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்கணும். அதுதான் அந்த மாதிரி ஒரு ஃபியூ டிப்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமே தவிர ரொம்பலாம் நான் சின்ன வயசுலேருந்து பெருசாக இதுமாதிரி நான் நலுங்கு மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி இப்போ வந்து இந்த கெமிக்கல் ஃப்ரீ சோப்புன்றதுனால இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுவே போதும். ஏன்னா இதில் நம்ம நிறைய இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஸ்கின் இருக்கு, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராமா கெமிக்கல் கொடுத்தோம்னா அதுக்கு இன்னும் நம்ம வந்து நிறைய ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி போறப்போ we are going so herbal and அது வந்து நம்ம கெமிக்கலே நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்காம இருக்கப்போ ஸோ ரொம்ப ட்ரீட்மெண்ட் அதுக்கு தேவையே படாது.